ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சீலன் பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு அருமையான புராண கதையை பார்க்க போறோம். இது நம்ம சிவபெருமானோட அம்சமான அவருக்கு ரொம்பவே பிரியமான வாகனமா இருக்கிற நந்தி தேவரை பத்தின கதை தான். இந்த கதை ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், மகாபாரதம்னு பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் மைய கருத்து ஒண்ணுதான். வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். நண்பர்களே, பழங்காலத்துல சிலாதர்னு ஒரு மகரிஷி இருந்தாரு. அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்தது. அவருக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. சாதாரண குழந்தை இல்ல, மரணமே இல்லாத சிவபெருமானை போலவே அளவற்ற சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளை வேணும்னு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. பல வருஷங்கள் அசைக்க முடியாத பக்தியோட இடைவிடாத தவத்தோட தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சிலாதரோட தவத்தால ரொம்பவே மகிழ்ந்த நம்ம சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாரு. சிலாதா, உன் தவத்தால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு கேட்டாரு. சிலாதர் உடனே, பெருமானே, எனக்கு ஒரு குழந்தை வேணும். அது சாதாரணமாக இருக்கக்கூடாது. மரணமே இல்லாத உங்களை போலவே அளவற்ற சக்தி கொண்ட ஒரு குழந்தையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. சிவபெருமான் புன்னகைச்சு, கவலைப்படாதே சிலாதா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் என்னோட அம்சமாகவே இருப்பான் அருள் புரிஞ்சாரு. சிவபெருமானோட வரத்தை பெற்ற சிலாதர் ரொம்பவே சந்தோஷமா தான் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாரு. சில நாள் கழிச்சு சிலாதர் தன்னோட யாகசாலையில நிலத்தை உழும்போது அங்கே ஒரு அழகான குழந்தை தானா தோணுச்சு. அந்த குழந்தை தங்க நிறத்துல ஜொலிச்சு ஒரு தேஜஸோட இருந்தது. சிலாதர் அந்த குழந்தைய ரொம்ப பாசமா எடுத்து அதுக்கு நந்தின்னு பேர் வச்சாரு. நந்தி ரொம்பவே வேகமா வளர்ந்தாரு. பிறந்த சில நாட்கள்லயே ஒரு இளைஞனா மாறிட்டாரு. சிவபெருமானோட அருளால பிறந்தவங்கிறதுனால அவர் எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டாரு. பிறப்பிலேயே ஞானியாகவும் சிவபக்தனாகவும் திகழ்ந்தாரு. நந்தியும் ஆயுள் குறித்த ரகசியம். சில காலம் கழிச்சு மித்ராவும் வருணனும்னு ரெண்டு தேவர்கள் நந்தியை பார்க்க சிலாதரோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. நந்தியோட அறிவு கூர்மையையும் சிவபக்தியையும் பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா நந்தியை உன்னிப்பா கவனிச்ச மித்ராவும் வருணனும் அவர் அற்ப ஆயுள் கொண்டவர்ங்கிறத கண்டுபிடிச்சாங்க. நந்திக்கு வெறும் 8 வருஷம் மட்டும்தான் ஆயுசுன்னு அவங்க சிலாதர் கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டு சிலாதர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. தான் மகனுக்கு குறைவான ஆயுசுங்கிறத தெரிஞ்சதும் மனசு உருகி சிவபெருமானம் மறுபடியும் தியானிக்க ஆரம்பிச்சாரு. நந்தியும் தன் தந்தையோட துயரத்தை பார்த்து சிவபெருமானோட அருளை பெற ரொம்பவே கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. நர்மதை நதியோட நடுவிலேயே உட்கார்ந்து தவம் பண்ணாரு. சிவபெருமானின் திருக்காட்சி. நந்தியோட தவத்தால ரொம்பவே மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல காளை வடிவுல நந்திக்கு காட்சி அளிச்சாரு. நந்தியோட தவத்தை பார்த்து மெச்சின சிவபெருமான், நந்தி, உன் தவத்தால நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். மரணம் உன்னை நெருங்காது. நீ சிவகணங்களுக்கு அதிபதியா இருப்பாய். என்னோட வாகனமாவும் என்னோட வாயிற்காவலனாவும் இருப்பாய். எப்பவுமே எனக்கு பக்கத்திலேயே இருப்பாய் அருள் புரிஞ்சாரு. அப்புறம் சிவபெருமான் நந்திக்கு தன்னோட லிங்க முத்திரையை கொடுத்தாரு. நீ இப்போ என் அம்சமா மாறிட்ட. உனக்கு அழியாத உடலை நான் கொடுக்கிறேன். நீ இனிமே சிரஞ்சீவியா இருப்பன்னு சொன்னாரு. மேலும் சிவபெருமான் நந்தியோட தலையில தன் கையால தொட்டு அவரை முழுமையான காளை உருவத்துல மாத்தினாரு. இந்த வடிவத்துலதான் நந்தி சிவபெருமானோட முக்கியமான வாகனமாகவும் பக்தர்களால வணங்கப்படக்கூடியவராகவும் ஆனாரு. நந்தி இன்றைய நிலை. நந்தி சிவபெருமானோட நம்பிக்கையான வாகனமாகவும் கைலாயத்தோட வாயில் காவலனாகவும் கணங்களோட தலைவனாகவும் அதாவது நந்திகேஸ்வரராகவும் இருக்கிறாரு. சிவபெருமான் எங்க போனாலும் நந்தி கூடவே இருப்பாரு. நந்தியோட முன்னாடிதான் சிவபெருமானோட அருளை பெற பக்தர்கள் வழிபடுறாங்க. நந்தி தர்மத்தோட அடையாளமாவும் விசுவாசத்தோட சின்னமாவும் போற்றப்படுறாரு. இந்த கதை பக்தி, தவம் மற்றும் சிவபெருமானோட அளவற்ற கருணையை நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லுது. நந்தி சிவபக்தர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் சிவபெருமானோட அருளை பெற பக்தியால எதையும் சாதிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாகவும் இருக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். சாஸ்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் ஒரு அருமையான கதையோட சந்திப்போம்.